ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்து நம்ம காஞ்சிபுரம் போனது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காஞ்சிபுரம் நான் மெயினாக போனதே கோவில்களை விசிட் பண்ணுறதுக்காக. நான் பார்க்காத கோயிலெலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். லாஸ்ட் டைம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பட் அந்த வீடியோ என்னால் ஏன் போட முடியல பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய ஃபோனோட கெப்பாசிட்டி மெமரி ஃபுல்லாகிட்டு வீடியோ எல்லாம் கரெக்டாகிட்டு என்னால் போட முடியல. ஸோ இந்த டைம் நான் எல்லாமே வந்து சிங்கிளாக ஷூட் பண்ணியிருக்கேன். காஞ்சி காமாட்சி கோயில் என்ட்ரன்ஸ் இருக்குல்லையா, அதை தான் கிராஸ் பண்ணுறோம். காஞ்சிபுரம் மாநகரம்னாலே உங்களுக்கே தெரியும், என் ஹஸ்பண்டோட ஊர், அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். இந்த ஊர் மண்ணை விட்டுட்டு தான் நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஒர்க்காக நம்ம ஊரை விட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா, அது போல தான் வேலைக்காக அந்த ஊரை விட்டுட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஸோ போகும்போதெல்லாம் அவங்க வாழ்ந்தது 20-25 வருஷமாக எங்கள் மாமியார் வாழ்ந்ததே இந்த ஊரில் தான். ஸோ அவங்க வந்து கோவில்லாம் பற்றி எனக்கு நிறைய சொல்லுவாங்க, இந்த கோயில் விசேஷம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது கச்சபேஸ்வரர் தான். கச்சபேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து 1 வீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மண்டபம் எல்லாம் புதுப்பிச்சு சூப்பராக புதுசாக நல்ல அந்த வச்சுருக்க அந்த இதெல்லாம் யாகம் வளர்த்தின யாகக்குண்டம் கூட கலைக்கவே இல்லை, எல்லாமே அப்படியே இருந்தது. கூட்டம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. கரெக்டாக 12 o'clock இருக்கும் நாங்கள் காஞ்சிபுரம் உள்ள நுழையும் போது. அங்கெல்லாம் பகலில் பார்த்திங்கன்னா 12 to 12:30 கோயில் மூடிடுவாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு நல்லபடியாக லாஸ்ட்டு நாங்கள் தான் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுமே டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு ரொம்ப தூரம் நடக்கணுன்னா தான் கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இந்த ஃபுல் இடத்துலையும் மண்டபம் ஃபுல்லாக யாகம் வளர்த்துருக்காங்க. பெரிய குளம் உள்ளவே இருக்குது, இதான் அந்த குளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி தாராளமாக வர அளவுக்கு நல்ல ப்ரீஷியஸாக இடம் இருக்குது. ஸோ அப்படியே சாமியெல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸில் இருக்க 2 யானையுமே என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. எப்பவுமே நம்ம அந்த கொடி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கிட்ட வந்து நல்லபடியாக ப்ரே பண்ணி விழுந்து கும்பிட்டு வருவோம் இல்லையா, அங்கே ரொம்ப சக்தி நிறைய பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், நிறைய சிவலிங்கம் லைனாக இருந்தது. பைரவருக்குன்னு தனியாக பெரிய பைரவரோட சிலை இருந்தது. முருகர் பார்த்திங்கன்னா 6 முகத்தில் மயிலில் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. வள்ளலார் இருந்தார், பாம்பாட்டி சித்தர் இருந்தார். நிறைய பேர்லாம் நம்ம பார்க்காதவங்களெல்லாம் அங்கே பார்க்கலாம், சிலைகள் வடிவத்தில் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. அருணகிரிநாதர் இருந்தார். ஸோ எல்லாரையுமே நான் பார்த்துட்டேன். என் பசங்க வந்து இந்த மணி எல்லாம் அடித்து அழகாக அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த மணி இருந்ததுனால விளையாட்டு இருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லபடியாக ப்ரே பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா செப்பலே போடாமல் தான் இந்த ஊரில் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா அங்கங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குமா. நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில், ஒரு பெருமாள் கோவில் தான் இருக்கும். அதுவும் பக்கத்துலேயே இருக்கும். மிக பெரிய கோவில்களாக இருக்கும், மிக பழமையான கோவில்களாக இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போனதுமே கோயிலெல்லாம் பார்த்துடலாம், நம்ம எந்த கோயில் ஓப்பனில் இருக்கோ அந்த கோயிலெல்லாம் விசிட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த யாக குண்டத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாகம் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இங்கே ராகுகேது பரிகாரம் எல்லாமே பண்ணுவாங்களாம். இந்த நாக பூஜை, நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி அன்னைக்கெலாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குமா. எவ்வளோ நாக கன்னிகளோட சிலைகள் இங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பார்த்ததுமே நான் வியந்துட்டேன். ஏன்னா இது போல் கோவிலில் நான் நிறைய நாகத்தை பார்த்ததே கிடையாது. ஸோ இங்கே நிறைய பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. காஞ்சிபுரம்னாலே பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான பரிகாரமும் இங்கே வந்தால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மண்டபத்துக்கு போயிட்டோம். கீழே வந்து டைனிங் ஹாலு, மேலே வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகிற இடம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஆஃப்டர்நூன் வந்ததுமே போயிட்டு லன்ச் எல்லாமே சாப்பிட்டாச்சு. வத்த குழம்பு, பொரியல், அப்பளம், ரசம், சாதம்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வந்தோம். மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ரெடியாக இருந்தது. நல்ல பெரிய ஹாலாக இருந்தது. ஸோ பசங்களாம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டா விளையாட்டோம், அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் படுப்பாங்க. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்காக போயிட்டோம். கோவிலுக்கெலாம் போனால் குடும்பத்தோடு போகிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு யாராவது தகவலில் கூட பாருங்கள், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போனால் எவ்வளோ புண்ணியமோ அதை விட புண்ணியம் நம்மளுடைய குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு போகிறது. ஒரு கோவிலுக்கு ஒரு குடும்பத்தோடு, அதுவும் அத்தை மாமா எல்லாரும், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக போகணுன்னு வைங்களேன், அந்த குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமே ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எப்போவுமே வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளை ஒன்றாவே வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களுமே வேணும்னா போட்டு கூட பாருங்கள். ஸோ இந்த கல்யாண மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக போகலாம் ரூமுக்கு அப்படின்ட்டு இருக்கும். ஈவினிங் வந்து எந்த கோவிலுக்குன்னா, இந்த கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி தான் சித்திரகுப்தர் கோவில் இருக்குது. இதுதான் எங்களுடைய ரூம். எங்களுக்கு கொடுத்தது 202 எங்களுக்கு அலாட் பண்ணாங்க. எங்கள் நாத்தனாருக்கு 204 ரூம் நம்பரு. ஸோ எங்கள் ரூமுக்கு நேராக அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணோம்னா
பக்கத்துலேயே சித்திரகுப்தர் கோவில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த கோவில் இருக்குது. அவரை பார்க்கணும்னு நான் நினச்சிட்டே போனேன். அவரையும் நான் பார்த்துட்டேன். ஸோ அவரை பார்த்துட்டு நம்ம ரூமை அப்படியே ஒரு ரூம் 2 மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்திருந்தோம். எங்கள் நாத்தனார் ரூமில் ஏசிலாம் இருந்தது. எங்களுக்கு ஏசி இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஃபங்க்ஷன் நடக்குது. செகண்ட் ஃப்ளோர்லேயும் ரூம்ஸ் இருக்குது. எங்களுக்கு அலாட் பண்ணது செகண்ட் ஃப்ளோரில் ரூம்ஸ் அலாட் பண்ணாங்க. தேர்ட் ஃப்ளோர்லேயும் ரூம்ஸ் நிறைய இருக்குது இங்கே. ஸோ எல்லாத்தையும் ரூம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கெல்லாம் வச்சுட்டு என் பசங்க பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் மாற்றி மாற்றி ஓடிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த காஞ்சனா படம் ஃபீலிங் தான் வந்தது. இது அப்படியே பாருங்களேன், அந்த செட்டப் ஃபுல்லாமே அந்த காஞ்சனா படத்தில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேய் இப்படி அப்படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுமே, அதே மாதிரி இருந்தது. எனக்கு என் பசங்கிட்ட சொல்லி பயமுறுத்தினேன் வெளியே போகக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு மதியமே நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அதான் சாரீ எடுக்கலாம் சொல்லி பழைய பட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே செக் பண்ணி நம்ம போட்டுட்டு காசு வாங்கிட்டு போய் புது சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் நாத்தனார் தான் பழைய சாரீ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சாரியில் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணப்போ ஒரு பாவாடை இருந்தது. அந்த பாவாடை இந்த சாரீ இதெல்லாம் போட்டப்போ 7400 கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் பாபு ஷாப் போயிட்டோம். அங்கே சாரீலாம் ஹோல்சேல் கடை இது. ஸோ பட்டு சாரீ எல்லாமே ரொம்ப குறைவான ரேட்டுக்கு நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு நிறைய சாரீ கட்டுறதுனால சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சாரீ எடுத்துக்கிட்டாங்க. நான் போனதால் சரி ஒரே ஒரு சில்க் காட்டன் மட்டும் என்கிட்ட இல்லாத கலர்லாம் பார்த்து ஒரே ஒரு கலரில் ஆனியன் கலர் ஒரே ஒரு சாரீ மட்டும் நான் எடுத்தேன் 1000 ருபீஸில். ஸோ இதை பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நாங்கள் இதுக்கு வந்துட்டோம். எங்கள் ரூமுக்கு எல்லோரும் மேக்கப் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா போண்டா சட்னி ரெடியாக இருந்தது. கார்ன் சூப்பு, பாப்கன்னு, அதுக்கப்புறம் காஃபி, இது எல்லாமே அங்கே ரெடியாக இருந்தது. ஸோ வந்ததுமே 2 போண்டா சட்னி இதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சூப்பும் குடிச்சாச்சு, பாப்கார்னும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சித்திரகுப்தர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகலை, எப்படி 7 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கோவில் போயிட்டு வந்துடலாம், பக்கத்துலேயே நடந்தே போயிடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவங்களெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களை கூட்டிகிட்டு பக்கத்தில் நடந்தே நாங்கள் சித்திரகுப்தர் கோயிலுக்கு போனோம். ஸோ சித்திரகுப்தர் கோயில் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. இது கூட ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இது காலைல கொஞ்ச நேரம் தான் திறந்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்ணுற பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் அந்த புக்கில் எழுதி வைக்கிறவரே இவர் தான். நம்ம என்னென்ன பாவம் பண்ணுறோம், என்னென்ன புண்ணியம் பண்ணுறோன்றது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டோம் இவர் தான் இருப்பார். ஸோ இவரை போய் பார்க்கணும் கண்டிப்பாக. இவர் தானே யம தர்மங்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைப்பார். ஸோ நம்ம போய் இவரை பார்க்கணும், எப்படி இருக்கார், இவர் காஞ்சிபுரத்தில் மட்டும்தானே இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு இவரை விசிட் பண்ணோம் தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ திரும்பவும் கல்யாண மண்டபத்துக்கே வந்தாச்சு. வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே போயிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு செம்ம டான்ஸ். இந்த சோட்டா பீமும் மோட்டோவும் என் பசங்களை விடவே இல்லை, அவங்க கூடயே டான்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சத்திரமும் காலியாக இருந்ததா. ஸோ நல்ல டான்ஸு அது இதுன்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, ஏன்னா மேலே தானே ரூம் இருக்குது, நம்ம பொறுமையாக சாப்பிட்டு போய் மேலே படுத்துக்கலான்ட்டு ரொம்ப நேரம் நாங்கள் உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு டான்ஸ்லாம் அவங்க பசங்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு காலையில் கல்யாணத்தையும் பார்த்துட்டு அதோட நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கோயிலுங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ காலையில் கல்யாணம் முடிஞ்சதுமே ரூமுக்கு போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். அதுவுமே சத்திரம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோவில் கல்வெட்டெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் ரொம்ப 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 பழமையான கோவில்கள். ரொம்ப இன்னும் இந்த கோவிலெல்லாம் இப்போ தான் கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கு. என்னால் மூலவரை பார்க்க முடியல. போன டைம் நான் போனப்போ பாண்டவ தூதுவ பெருமாள் இவங்களெல்லாம் நான் பார்த்தேன். பட் என்னால் அந்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஸோ போன வாட்டி உலகளந்த பெருமாளை பார்க்க முடியல. இந்த வாட்டி நான் கோயிலுக்கு போய் அவரை பார்க்க முடியல. ஏன்னா உள்ள மூலவர்கிட்ட கட்டுமான பணிகள் நடக்குது. உற்சவர்கிட்ட மட்டும் சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளியே மட்டும் நம்ம நல்லா பார்த்து சுற்றி பார்த்துட்டு விழுந்து கும்பிட்டுட்டு கொடி மரத்துக்கிட்டே இந்த எதிர்க்க உற்சவர் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ தீர்த்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் அந்த கோயிலில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். அந்த கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டெல்லாம் கூட கொஞ்சம் தான் போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பழமையான கோயிலுன்றதுனால திரும்ப இப்போ கச்சேஸ்வரர் கோவில் எப்படி புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அது போல் இந்த கோயிலுக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ கும்பாபிஷேகம்னு தெரியல. ஸோ வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு.
நான் போனதேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கெலாம் போகிறதுக்குன்னு சில டைம் இருக்கும்போது தான் நமக்கு போ முடியும். ஸோ, அதுக்காக தான் நான் போனேன். கண்டிப்பா பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நெறைய கோயில நம்ம விசிட் பண்ணலான்னா, எங்களுக்கு டைம் கிடைக்கல. கொஞ்சம் கோவில் வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10 கோவிலாவது போகணும்னு நெனச்சேன். அந்த அளவுக்கு தான் நான் பார்த்துட்டும் வந்தேன். ஸோ, எல்லாமே கல்யாண மண்டபம் பக்கத்திலேயே இருந்ததுனால, காலைல ஃபஸ்ட்டு வந்து ஒரு விநாயகர் கோவிலுக்கு தான் போனோம். அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா, தெற்கு நோக்கி இருப்பாரு. அந்த கோவில் ரொம்ப இருட்டா இருந்தது. அது என்னால வீடியோ எடுக்க முடியல. அடுத்து காஞ்சி காமாட்சி பக்கத்துலேயே இருந்தாங்க. அவங்கள பார்க்க போயிட்டோம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம காருக்கு வந்தாச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சந்தவெளி அம்மன் தான். எங்களுடைய இஷ்ட தெய்வமான சந்தவெளி அம்மன் கோயிலுக்கு லாஸ்ட்டாக வந்தோம். ஸோ வந்துட்டு இந்த கோவிலில் வந்து அம்மன் வந்து மாரியம்மன் தான். இவங்களை வந்து சந்தவெளி அம்மன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அம்மை போட்டவங்களெல்லாம் இந்த கோயிலில் கொண்டு வந்து குணப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே தங்கும் இடம் எல்லாமே இருக்குது. இங்கே ஐயனார் அப்பாவும் இருக்கார். இந்த கோவிலில் தான் நாங்கள் 3 பொங்கல் வைப்போம். ஆடி மாதம் போயிட்டு அங்காள அம்மனுக்கு, அதுக்கப்புறம் சந்தவெளி அம்மனுக்கு, ஐயனார் அப்பாக்குன்னு 3 பொங்கல் வச்சு இங்கேயே படைச்சி சாமி கும்பிட்டு எதிர்நோக்கி வச்சு படைப்பாங்க. ஸோ எங்கள் மாமியார் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. நிச்சயதாம்பலம் ஆனதும் இந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு இன்விடேஷன் அதெல்லாம் வச்சு படைப்போம் இல்லையா, ஸோ அது போல் படைச்சிட்டு போனோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த நாகக்கன்னிகள்லாம் கூட பூஜை நிறைய பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து இந்த கோவில் வந்து எப்போவுமே காலியாகவே இருக்கும். ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். நம்ம நல்ல ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாமி கும்பிட்டு பொறுமையாக வருவோம். இந்த கோவில் தான் எங்களுடைய இஷ்ட தெய்வம். எங்கள் வீட்லேயும் நான் இதை வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன். என் பையன் குழந்தையா இருக்கும்போது அப்போ வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போனோம். நாங்கள் சாமிக்கு வந்து புடவெல்லாம் சாத்தி எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணிட்டு நாங்கள் போனோம். அதாவது நம்ம வருஷத்தில் ஒரு நாளாவது செய்யணும். பட் நம்மளால் முடியலன்னா எப்போ காஞ்சிபுரம் போகிறோமோ அப்போ முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணி காசுலாம் கட்டிட்டோம்னா அபிஷேகத்துக்கு இங்கே ரெடி பண்ணிவிடுவாங்க. நம்ம ஃபேமிலி மட்டும் உள்ளே உட்காந்து அபிஷேகத்தை சூப்பராக பார்க்கலாம். அம்மனுக்கு பொறுமையாக பண்ணுவாங்க. எனக்கு பின்னாடி தான் அந்த தாயாரோட சன்னதி இருக்குது. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் ரொம்ப லாங்காக போகுது. நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன கோவிலுக்கு போனேன்றதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் எந்தெந்த கோவிலுக்கு போனேன்னு அடுத்த விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.